ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் யூடியூப்பில் நடக்கிற ட்ராமாஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். ஸோ எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மிஸ்லீட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நானே நம்ம இதை வந்து கால்லே பேசியிருக்கலாமே அப்படின்னு ஷீ சேயிங் லைக் we are not friends, we are only surface level friends அப்படின்றாங்க. அழுகுறான். ஏய் அழுவலடா. You cried, it's over. Don't fool her. இப்போ அதை நிற்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், we have a solution to stop this right now. ஸோ வாரமாக வீடியோ வரும்னு சொல்லிட்டு 2 வாரமாக என்னடா வீடியோவே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை நண்பர்களே. உடல்நிலை குறைபாட்டின் காரணமாக 2 வாரம் லீவ் எடுத்துக்கொண்டேன். இப்போது மீண்டும் வந்து விட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும் பார்ப்போம். ஸோ பேக் டு டாபிக். ஸோ நிறைய பேரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி மிஸ்லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றது. ஸோ அதையெல்லாம் நிற்க வைக்கணும் அப்படின்னா அதே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் கல்ச்சர். தி டேர்ம் கேன்சல் கல்ச்சர்ன்றது நம்மளுக்கு வேணா புதுசாக இருக்கலாம். மற்ற கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு காமனான ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூபரோ வியூவர்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு அவங்களோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னா இஃப் தட் இன்ஃப்ளூயன்சர் மிஸ்லீட் ஆர் ஸ்கேம்ஸ் வியூவர்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ அப்போ மக்களான சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் கல்ச்சர். அவன் சொல்றான் சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில் இப்படி சிக்கி சீரழிறனே. கேன்சல் கல்ச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தப்பான வழியில் எங்கேயாவது கொண்டு போகிறாங்க இல்லை ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து டப்புன்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்க ஒரு யூடியூபர் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னா அட் அ டைமில் அவங்களுக்கு ஒரு 1 lakh 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டக்குன்னு டவுன்ஃபால் ஆகும். ஸோ இந்தியாவில் எல்லாரையும் பொழைச்சி போடா அப்படின்ட்டு மன்னிச்சு விடக்கூடிய மிகப்பெரிய மனசு உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இப்போ சுதர்ஷனே எடுத்துக்கோங்க. சுதர்ஷனுமே வந்து ஐ குவிட் டெக் பாஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிது. ஃப்ரீக்வன்சி வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் சுதர்ஷனும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்ததுக்கப்புறம் ஸோ சுதர்ஷனை நிறைய பேர் வந்து தாக்குனாங்க. ஸோ சுதர்ஷன் மேலே நிறைய பேர் வந்து அப்போஸ் வச்சாங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. பட் ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபராக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சப்ஸ்கிரைப் பண்ணியோ எதுவுமே பண்ணல. இன்னமும் ஸ்டில் அந்த 1 மில்லியனில் தான் அவர் இருக்கார். ஸோ இன்கேஸ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் கல்ச்சர் என்னன்றதை புரிய வைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா ஸோ ஒரு 1 lakh 2 lakh சப்ஸ்கிரைபர் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அவருக்குள்ள ஒரு பயம் உருவாகி இதுதான் வந்து ஃபாரின் கல்ச்சர்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. கேன்சல் கல்ச்சர் தப்பு பண்ணணும்னு நினச்சாலே அவனுக்கு தோணும் பேக் ஆஃப் தி மைண்டில் நம்ம இந்த தப்பு பண்ணிட்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கே நம்மளை கேன்சல் கல்ச்சர் பண்ணிட்டாங்கன்னா நம்ம டப்புன்னு டவுன்ஃபால் ஆகிடுவோன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு போட்டி வந்து போயிட்டு இருந்தது ரீசெண்ட் டைம்ஸில். அதுக்கப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் தான் ஜெயிச்சார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் டீம்லேருந்து வெளில வந்த ஒருத்தர் மிஸ்டர் பீஸ்ட் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாருன்றதை எக்ஸ்போஸ் பண்ண உடனே அங்கே மிஸ்டர் பீஸ்ட்டுக்கும் ஒரு கேன்சல் கல்ச்சர் நடந்தது. அவருக்கு மிகப்பெரிய மாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆனாங்க. I actually have to dial back my content sometimes just so people think it's real. நாளையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக எல்லாரையும் வந்து மன்னிச்சு சாஃப்ட் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கேன்சல் கல்ச்சரை கொண்டு வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த யூடியூப் கம்யூனிட்டி வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுதர்ஷன் ஒரு வீடியோ போட்டிருந்தார், ஐம் சாரின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. பட் ஆனால் அதில் வந்து அவர் என்ன பண்ணார்? சாரி கேட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணாரா? இல்லை. அக்செப்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரா? இல்லை. வீடியோலுமே அவர் பெஸ்ட் மேனிப்புலேட்டர் அப்படின்றதையும் காமிச்சாரு. அதனால இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு முக்கியமா நம்மள நம்பி இந்த சேனல்ல பார்க்க வர என்னோட ஆடியன்ஸ்க்கு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதோ இல்ல நான் சண்டை போறத காட்டுறத தாண்டி ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணணும், அதுல என்டர்டெயின் ஆகணும், எஜுகேட் ஆகணும், அதன் மூலமா ஏதாவது கத்துக்கறாங்கன்றத பார்க்கணும். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம வேலையை பார்க்கணும் அப்படின்றனால தான். பட் இப்போ ஐ ஹேவ் டு ஆன்சர். இப்போ என்ன சொல்ல போறேன்? இது எவ்வளவு பெரிய டானா ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் நல்லா நம்பிட்டான் போல. நான் வெறும் டான் இல்ல, டண்டனக்கா டான். என்ன சொல்றது? தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் ஒன்று வேணும். ஸோ ஒரு தப்பு செய்கிறீங்கன்னா அந்த தப்பு வெளில வந்துடுச்சு, உன் மேலே தப்பு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ஒரு உண்மையாலே அது தப்பு அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிச்சுன்னா அந்த தப்பை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஸோ அந்த தைரியம் பத்தலையே என்னவோ தெரியல. இதுலேயுமே அவர் வந்து மேனிப்புலேட் தான் பண்ண வந்திருக்காரு. பிச்சை எடுக்கிறலாடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர். ஆனால் எனக்கு வர சிரிப்பு என்னன்னா ஐ குட் டெக் பாஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல, என்னென்ன பேச்சு பேசுனீங்க,
கொஞ்சம் நெஞ்ச பேச்சா அது? 600K இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்றது. நான் கூற வருவது என்னவென்றால் மக்களே, கேன்சல் கல்ச்சரை நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே கொண்டு வந்தால் தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர் நம்மளை வந்து ப்ரொமோஷன் போடாமலே ப்ரொமோஷன் வீடியோ பண்ணுறது இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வியூவர்ஸான சப்ஸ்கிரைப்ஸான நம்மளுக்கிட்ட தான் சுப்ரீமசி பவர் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வீடியோ பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்குது. நம்ம தான் அதுலேயும் சுப்ரீம் பவராக இருக்கும். ஸோ நீங்கள் யாரையாவது ஏதாவது யூடியூபர் தப்பு பண்ணுறாங்க ஏதாவது நினச்சிங்கன்னா, டேக் கேன்சல் கல்ச்சர் இன் யுவர் ஹேண்ட். 2 வாரங்களாக வீடியோ போடாத காரணத்தினால நான் ஸ்டீக்கை வந்து பிரேக் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஆல்ரெடி இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், வாரம் 6 வாரமாக வீடியோ போடணுன்ட்டு. பட் 2 வாரங்கள் ஸ்டீக் மிஸ் ஆகிவிட்டது. இதுக்கப்புறம் வீடியோ வரும் நினைக்கிறேன் நண்பர்களே. பார்ப்போம் நண்பர்களே. உங்களுக்கு இந்த கேன்சல் கல்ச்சர் பற்றி புரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கேன்சல் கல்ச்சர் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே #கேன்சல் கல்ச்சர்ன்றதை கமெண்ட் போட்டுவிட்டு போங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் பார்த்து பத்திரமாக இருங்க நண்பர்களே. உடல்நிலை ஏதாவது ஆகிவிட்டால் நான் பொறுப்பில்லை. பாய் நண்பர்களே, பாய். சொல்லும்